டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் ஈஸியாக ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ப்ரெஷர் பேனில் நம்மளுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் புளிக்கரைசல், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சாம்பார் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வேக வைக்கிறோம். விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பாருக்கு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. 200 கிராம் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம். இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு மஞ்சளும் பெருங்காயமும் போட்டு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நல்லா கொதிக்கும். அப்போ மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்து கொட்டிடணும். அதுக்கு 1 ஸ்பூன் நல்லா நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டிருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா தாளித்து ஊற்றிடணும். இப்போது நம்மளுக்கு சாம்பார் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா குக்கரில் வச்சா நல்லாவே இல்லைன்ற ஒரு இது இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது குக்கரில் வச்ச சாம்பார் ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.